لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமி இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள் என்பதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதில் ஒரு சில வாதங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை விட்டுவிட்டு இறந்து போனவர்களை அல்லது அவர்கள் மகான்கள் என்று நம்பக்கூடிய உயிரோடு உள்ளவர்களை பிரார்த்திப்பதும் அவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை முறையிடுவதும் நேர்ச்சை செய்வதும் அடக்கத்தலங்களிலே போய் சஜிதா செய்வதும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தங்கள் தரப்பிலே என்ன ஆதாரத்தை வைத்து செய்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் நமது நடைமுறையிலே இருக்கிற சில உதாரணங்களை முன்வைத்து அதையே ஒரு ஆதாரமாக காட்டி தங்கள் செயலை நியாயப்படுத்துகிறார்கள். என்ன உதாரணம்? இதான் உங்கள்ட்ட ஆதாரம். என்ன உதாரணம் காட்டுறாங்கன்னு கேட்டா, நம்ம ஒரு முக்கியமான தலைவரை பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு பிரதமரை, ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியுமா? முதலமைச்சரை போய் நேரம் நீங்க எல்லாம் போய் பார்க்க முடியுமா? முடியாது. முதலமைச்சரை நம்ம போய் பார்க்கிறதா இருந்தா அதுக்கு இடையில அவரை பிடிக்கணும், அங்க இருந்து வட்டத்திலிருந்து மாவட்டத்துக்கு போகணும், மாவட்டத்திலிருந்து எம்எல்ஏ பிடிக்கணும், எம்எல்ஏல இருந்து அப்படி போய் பல படித்திரங்கள் வேணும், பலருடைய தொடர்புகளை கொண்டுதான் அவரெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சரை உனக்கு பார்க்க முடியல, அல்லாட்ட போய் நேரம் கேட்டுருவியா? இதான் உதாரணம். ஏன்பா இங்கெல்லாம் போய் கேட்கறீங்க, நேரம் அல்லாட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அது எப்படி போய் கேட்க முடியும்? அல்லாட்ட நேரம் கேட்க முடியுமா? சாதாரண பிரதமர்கிட்ட கேட்க உனக்கு முடியல, பிரதமருக்கு மேல நல்ல மட்டமா அல்லாட்ட நீ பாருங்க நேரம் போய் நிக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அதெல்லாம் மறந்து போயிடுது. இது சரியா தானே இருக்குது நினைச்சுக்கிறது, கரெக்டா சரிதானே இது. ஆமா, ஒரு பிரதமர்கிட்ட போய் நம்ம நேரம் போய் கேட்ட வச்சு விடுறாங்க. அப்ப அதுக்கே சில ஆட்களை வேண்டிய ஆட்களை பிடிச்சிட்டு தான் நம்ம போறோம். அப்ப எல்லா இடத்துலயும் நம்ம அந்த மாதிரி தான் போகணும். வேண்டிய ஆட்களை போய் பிடிக்கிறோம். வேண்டிய ஆட்கள் மூலமாக அணுகுவது என்பதுதான் உலகத்தில் உள்ள நடைமுறையா இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணம் காட்டுவாங்க. சில பேர் என்ன உதாரணம் காட்டுவாங்க, உங்க மேல ஒரு வழக்கு போட்டாங்க, பல செக்ஷன் போட்டிருக்காங்க, 304 400 சொல்றாங்க, ஒன்னும் புரியாது உங்களுக்கு. நீங்களே போய் வழக்கு வாதாடுவீங்களா? அதுக்குன்னு ஒரு திறமையான வக்கீல பிடிப்பீங்க, உங்களுடைய பொறுப்பை விட்டு ஒப்படைச்சிருவீங்க. அவரு உங்களுக்கு எப்படி வாதாடணும்னு தெரியும், அவருக்கு அந்த பக்குவமான முறையில் வாதாடி உங்களுக்கு வெற்றி பெற்று தருவாரு. அது மாதிரி ஒரு வக்கீல் தான் இது. நீங்க போய் நேரம் போய் நிக்க முடியுமா? அப்ப இந்த உலகத்தில் ஒரு நீதிமன்றத்தில் போகும்பொழுது நம்ம ஒரு வக்கீலை வச்சுதான் வாதாடுறோம். இந்த நடைமுறையை பாக்குறான்ல, இதோட மார்க்கத்தை கம்பேர் பண்ண உடனே சரிதான் அது சரிதான், அது நம்ம இப்படி அல்லாட்ட போறது. அவங்களுக்கு ஒரு பக்குவமா தெரியும், அல்லாட்ட எப்படி சொன்னா அல்லாவுக்கு பிடிக்கும், இது அல்லாவுக்கு பிடிக்காது. அது மாதிரி பக்குவமா அவங்க வாதாடி நம்மளுக்கு வெற்றி வாங்கி தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு சரி மாதிரி தெரியுது. இந்த குர்ஆன்ல இப்படி இதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்க மாட்டேங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்யலாம்னு சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்கு எது போதுமானதா இருக்கு? இந்த உதாரணங்களே போதுமானதா இருக்கு.
உதாரணத்தை காட்டின உடனே இது கரெக்டா தானே தெரியுது, நம்ம அது மாதிரி அவுளியா வச்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறான், பல உதாரணங்கள் நிறைய சொல்றாங்க, ஒன்னு ரெண்டு தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும், எல்லாமே ஒரே மாதிரியான அம்சத்துல கூடியாந்துரும். இது சரியான ஆய்வு பண்ணோம்னு சொன்னா எந்த உதாரணங்களாலும் நீங்க பதில் சொல்லிட்டு போயிருவீங்க. கரண்ட் இருக்குது உதாரணம், பயங்கரமான பவர்ல வருது, அந்த பவரோட கொண்டு ஒரு 0 வோல்ட் பல்பு போட்டா எரியுமா? தெரியாது. அந்த 0 வோல்ட் பல்புக்கு ஒரு டிரான்ஸ்பார்மர் வச்சு அது வேண்டிய அளவுக்கு அந்த என்ன சக்தி கொடுக்கலான்னு தெரியும் டிரான்ஸ்பார்மருக்கு. கரண்ட் அப்படித்தான் வரும். அல்லாங்கிறது பயங்கரமான கரண்ட். அதை உனக்கு எவ்வளவு தேவைங்கிறது கரெக்டா அதை ஒழுங்குபடுத்தி எப்படி டிரான்ஸ்பார்மர் தேவையான வோல்டேஜ் கொடுத்து இந்த 0 வோல்ட் பல்பு எரிய வைக்கிறோம், அந்த மாதிரி தான் அவுளியாங்கிறது. அந்த பவரோட போய் நீ மோதினா நிக்குவியா, எரிஞ்சு சாமலா போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிதாப்பா, நம்ம அவ்வளவு பெரிய இடத்துல போய் தொடுவானே சாக்கடிக்கிற இடத்துல, இது ரொம்ப டிசியா மாத்தி தருது ஏசிய, இதுக்கு போயிருவோம். அது ஏசி கரண்ட் அல்லாத கரண்ட், ஏசி கரண்ட் சாக்கடிச்சு விடுவோம். இவர் டிசியா மாத்தி கொடுக்கிறாரு அவுளியா, இந்த டிசியை போய் பிடிச்சிக்கிடுவோம். டிசி தான் பேட்டரி கரண்ட் ஆகி தர்றது, தொட்டாலும் சாக்கடிக்காது பவர் இருக்கும். அப்ப அந்த மாதிரி டிசியா மாத்தி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அதுல கரெக்ட் மாதிரி தெரியுது. அப்ப இந்த இது சரியாங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருவாங்க. முதலாவது விஷயம், இந்த உதாரணங்கள்லாம் பைத்தியகாரத்தனமான உதாரணங்கள் நான் கடைசியா சொல்றேன். அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டலாமா? முதலாவது டாபிக். இப்படி எல்லாம் அல்லாஹ் பத்தி பேசுறோம். அல்லாஹ் பத்தி பேசும்பொழுது குர்ஆன் எடுத்து பேசணுமே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வச்சு பேசணுமே தவிர, இந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற உதாரணங்களை காட்டி பேசுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? இல்ல. முதல்ல உதாரணம் காட்டுறது பாவமாயிரும். அல்லாஹ் பத்தி பேசும்போது நீதிபதி மாதிரி, அல்லாஹ் முதலமைச்சர் மாதிரி, அல்லாஹ் கரண்ட் மாதிரி, அல்லாஹ் இது மாதிரின்னு சொல்லி உதாரணம் காட்டுறோமே, உதாரணம் காட்டுறது பாவம். ஏன் பாவம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையை அழகா சொல்றான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்ல. இருந்தாலும் உதாரணம் காட்டலாம். ஒரு உதாரணம் காட்டுறதா, எனக்கு உதாரணம் காட்டுறதா என்னை மாதிரி ஒரு ஆள் இருக்கணும், அப்பதான் உதாரணம் காட்டுவோம். என்னை மாதிரி யாரும் இல்லைங்கும் போது என்னை கொண்டு இது உதாரணம் காட்ட முடியுமா? இவர் மைக்கு மாதிரி தான் சொல்ல முடியும். எனக்கு மைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இல்லாத காட்டக்கூடாது. உதாரணம் காட்டுவதா இருந்தா அது மாதிரி இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க உதாரணம் காட்டுறீங்களே, அல்லாஹ் மாதிரி யாரு இருக்கிறா? நீதிபதி அல்லாஹ் ஒண்ணா? முதலமைச்சர் அல்லாஹ் ஒண்ணா? நீதிபதி இருக்கிற மாதிரியே அல்லாஹ் அணுகணும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு முதலமைச்சர்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் அல்லாஹ்ட்ட நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்றானே, உலகக்குள்ளஹு குஃபுவன் அஹத், குல் ஹுவல்லாஹு சூராவுல கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்ற 112வது அத்தியாயத்துல அல்லாஹ் அற்புதமா சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகரா யாரும் கிடையாதுன்னு சொன்ன பிறகு நம்ம எப்படி நீதிபதியை போல, மின்சாரத்தை போல, வக்கீல போல, நீதிபதியை போல? முதல்ல அனுமதியே கிடையாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சூரத்து ஷூரா 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவுமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் கிடையவே கிடையாது. உதாரணம் பேசாத. அல்லாஹ் பத்தி பேசினா அல்லாஹ் தனியா நிப்பாட்டிக்கிட்டு பேசணும். அல்லாஹ்வுக்கு நிகரா எதுவும் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது எப்படி நீங்க உதாரணம் காட்டலாம்? இதாவது அவனை போல இல்லைன்னு சொல்லப்படுது. தெளிவாக உதாரணம் காட்டுன்னு சொல்றான் அல்லாஹ். அல்லாஹ் யாசின் சூராவுல ரொம்ப அழகா சொல்றான், ஒல் அரபலனா மஸலன் வ நஸிய ஹல்கா கால மை யுஹில் இலாம வஹிய ரமீம். யாசின்ங்கிற சூராவுல அல்லாஹ் சொல்றான், நம்ம எல்லாம் மூத்தா பண்ணல ஓதுறமே அதெல்லாம் சொல்றான் அல்லாஹ், விளங்குறது இல்லை நம்ம. ஒல் அரபலனா மஸலன், இந்த மனிதன் நமக்கு என்ன சொல்ல போய், ஒல் அரபலனா மஸலன், இந்த மனிதன் நமக்கு போய் உதாரணம் காட்டுகிறான். இவன் இந்த அற்பத்தில் அற்பமா இருக்கக்கூடியவன் படைச்ச இறைவனாகி எனக்கு உதாரணம் காட்டி இருக்கிறான். அவனை நான் படைத்திருப்பதை மறந்து விட்டான். நீ யார்? எனக்கு உதாரணம் நீ யாரா? நான் உன்னை படைச்சிருக்கிறேன், இந்த அந்த சராசரங்களை எல்லாம் படைச்சிருக்கிறேன், நீ என்னைய மாதிரி ஒண்ணு இருக்குன்னு உதாரணம் காட்டி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கடும் கோபமான வார்த்தை என்ன செய்யறான், யூஸ் பண்றான். வலரபலனா மஸலன் வ நஸிய ஹல்கா, இந்த மனிதன் நமக்கு உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறான், எனக்கு போய் உதாரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். வ நஸிய ஹல்கா, அவனை நான் படைத்திருக்கிறேனே அதை மறந்து விட்டான். அப்ப நான் அவனை படைச்சிருக்கிறேன், என்னால் படைக்கப்பட்டவன்,
படைக்கப்பட்டவன் வந்து படைக்கப்பட்ட பொருளை கொண்டு போய் என்னோட கம்பேர் பண்ணி உதாரணம் காட்டுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் கோபப்படுறான். அப்ப இந்த வக்கீல நீதிபதிங்கிற அடிப்படை எவ்வளவுதான் உங்களுக்கு அற்புதமான உதாரணமா தெரிஞ்சாலும் சரி, இப்படி பேசுறதே பாவம், இப்படி பேசுறதே குற்றம், இப்படி பேசுறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, இப்படி பேசுறதே ஷிர்க். உதாரணம் காட்டணும்னு நீங்க ஈக்குவல் ஆகிவிட்டீல. நீங்க அவுலியாவை பத்தி பேச போய் அவுலியாவை அல்லாவை ஈக்குவலாக்க போய் அல்லாவை முதலமைச்சர் ஈக்குவலாக்கி, அல்லாவை நீதிபதி ஈக்குவலாக்கி, அல்லாவை மின்சாரத்தை ஈக்குவலாக்கி, இப்படி நிறைய ஷிர்க் வைக்க ஆரம்பிச்சு. ஒரு ஷிர்க் செய்யறதுக்காக வேண்டி இந்த ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய் சொல்லி போடுவான், அதை மறைக்கணுமேங்கிறதுக்காக ஒரு பொய், அதை மறைக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு பொய். அப்ப ஒரு பொய் சொன்னான்னு வைங்களேன், வருஷம் ஒரு 9-10 பொய் சொல்லிதான் அவன் முடிவான். நிறைய எடுத்துட்டே போய் சங்கிலி தொடர் மாதிரி. அந்த மாதிரி தான் ஒரு இணை வைப்ப தப்பான வாய்ப்பு சொல்லி நியாயப்படுத்தினா அதுல ஒரு இணை வைப்பு, அதுல ஒரு ஷிர்க், அதுக்கு ஒரு உதாரணம் காண அதுல ஒரு ஷிர்க். இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், ஃபலா தல்ரிபூ லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் காட்டவே செய்யாதீர்கள். அப்படி கூட ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துன் நஹ்ல்ல தேனிங்கிற சூராவுல 74வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தல்ரிபூ, நீங்கள் கூறாதீர்கள், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு அல் அம்சால், உதாரணங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வை பத்தி பேசும்போது உதாரணம் இவ்வளவு தெளிவா இருக்கு. அல்லாஹ்வை பத்தி பேசினா உதாரணத்தை பேசக்கூடாது. நீ என்ன அற்புதமா தத்துவமா இருந்தாலும் சரிதான், அதை நீ பேசக்கூடாது. 16ல 74 சூரத்துன் நஹ்ல்ல 74வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உதாரணம் காட்டுவதற்கு எந்த ஒரு அருகதையும் நமக்கு கிடையாது. உதாரணம் ஒன்றுக்கு ஒரே ஆதாரம், இந்த கபருக்கு போவதற்கு, அங்க போய் பிரார்த்திப்பதற்கு, அதை கட்டி அழுவதற்கு என்ன கையில வச்சுக்கிற ஆதாரம் குர்ஆன் வசனமா இருக்கு? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்களா? இல்ல. இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் என்ன? இந்த உதாரணம் தான். இந்த உதாரணங்கள் கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உதாரணம் எனக்கு காட்டக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், எனக்கு ஏன் உதாரணம் காட்டக்கூடாது தெரியுமா? ஒண்ணுல இருந்து நான் உதாரணம் காட்டுறேன், உனக்கு உதாரணம் காட்டுறேன் இப்ப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எப்படி சூப்பர் பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. லரபலக்கும் மஸலம் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் சொல்றான். இது சூரத்து ரூம்ங்கிற அத்தியாயத்தில் 28வது வசனம். டேய், உனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன்டா. இப்ப என்ன சொல்றேன்னு பாப்போம். நீ ஒரு எஜமான், ஒரு அடிமையை காசு கொடுத்து வாங்குற. அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு முதலாளி, ஒரு அடிமையை, ஒரு மனுஷன். அந்த காலத்துல அடிமை இல்ல, அந்த காலத்துல மனிதர்களை சந்தையில் விற்கப்படுவாங்க, ஆடு மாடு மாதிரி. அப்படி வாங்கப்பட்டவனு சொன்னா வேலைக்காரன் மாதிரிலாம் கிடையாது, அவனுக்கு உரிமையே கிடையாது. வேலைக்காரன் இருந்தா நம்மகிட்ட இருப்பான், போலான்னு போயிடுவான், அவன் நம்மளை எடுத்துட்டு போயிடுவான். அடிமைங்கிறவன் எங்கேயும் போவே இயலாது, போனாலும் பிடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லாரும் சேர்த்து ஒப்புக்கொண்ட ஒரு அம்சம் அது அந்த காலத்துல இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமா அந்த அடிமைங்கிறது இருந்துச்சு. இந்த அடிமையை வந்து அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். நீங்க ஒரு அடிமை, நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. வாங்கிட்டு வந்த உடனே நீங்க வந்து அவனை உங்களுக்கு ஈக்குவலா வச்சு, இது இந்த பாதி உனக்கு, இந்த சொத்து எனக்கு, இந்த இதை நீ வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிறேன், நம்ம 2 பேரும் எல்லாமே சம பங்காளி, நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி தான் எல்லாமே என்று நீ சொல்லுவியாடா? உனக்கு நான் உதாரணம் காட்டுறேன் அப்படிங்கிற அல்லாஹ். அப்ப நீ வந்து உன்னுடைய இதுல பங்கு வைக்க மாட்ட, உன்னுடைய அடிமைன்ற உன தனியா ஒதுக்கிற. அடிமைக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசத்தை விட உனக்கு எனக்கு வித்தியாசம் கூட இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கும் அடிமைக்கு என்ன வித்தியாசம்? மனுஷங்கள் 2 ஒண்ணுதான், சின்ன ஒரு அந்தஸ்துலாம் 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு? உதாரணம் காட்டக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டுறான். எனக்கு உதாரணம் நீ காட்டுறியா? நான் உனக்கு உதாரணம் காட்டுறேன். இப்ப எப்படி இருக்கு உனக்கு? அப்ப உன் வீட்டு வேலைக்காரனுக்கு பாதி பங்குனா ஒத்துக்குருவியா? கடையில லேபரா வச்சுக்கிறீங்க இல்லங்க, அவனை வந்து நான் காலைல 8ல இருந்து 12 வரைக்கும் நான் உட்காந்துக்கிறேன், நீ 12ல இருந்து 4 வரைக்கும் நீ உட்காந்து கல்லாவில் காசு வாங்கி போட்டு சொல்லுவீங்களா? ஒரு பேர் வேலைக்கு கூப்பிட்டு ஒருத்தர் சேர்த்துருக்கீங்க, பெடுபடி வேலைக்கு, உங்க சீட்ல உட்கார வைப்பீங்களா? அப்ப நீ ஒரு முதலாளின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்காரன் உட்கார வைக்க மாட்டேங்கிற, ஒரு எஜமான்னு சொல்லிட்டு அடிமை உட்கார வைக்க மாட்டேங்கிற, ஏன் சீட்ல உள்ள வச்சு உட்கார வச்சுடுற. ஏன் சீட்ல கொண்டாந்து ஒரு என்னுடைய கால் தூசிக்கு சமம் இல்லாத அற்பத்தில் அற்பமான என்னோட ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர்கள் எல்லாம் கொண்டாந்து என்னுடைய இடத்துல உட்கார வச்சுடுற. இவர் அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ் அடுத்த வீட்டுக்காரரு, அல்லாஹ் ஓய்வு எடுக்கும்போது இவர் வந்து உட்காந்துக்குவாரு. இப்படி ஆக்குறீங்களப்பா, போறான் அல்ல. யாரு என்ன நினைச்சு எனக்கு உதாரணம் காட்டி தெரியற அப்படின்னு நல்லா கேட்கிறான். அதே நேரத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இது சூர யாசீன்ல 20 இங்க இருக்கு ரூம் சொல்றான். இன்னொரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் வந்து ஒரே ஒரு உதாரணம் காட்டுறான் அவன் தனக்காக வேண்டி.
அந்த உதாரணம் காட்டுவது கூட நீங்க உதாரணம் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் காட்டுறோம். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல்லாஹ் நூறு சமாவாத்தி சூரத்து நூறு, நூறுன்னு ஒரு அத்தியாயம், ஒளி பிரகாசம் ஜோதின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது 100. அந்த அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர், நான் அல்லாஹ்வாகிய நான் இருக்கிறேன்னு இந்த வானம் பூமி எல்லாத்துக்கும் ஒளியா இருக்கிறேன். இந்த சூரிய ஒளியெல்லாம் இவ்வளவு பயங்கர ஒளிங்கிறீங்க, இதெல்லாம் நான் போட்ட பிச்சை ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் கணக்கே கிடையாது. இதெல்லாம் மிஞ்சின ஒளி தான். வானம் பூமி மொத்தத்தை எடுத்துக்கொண்டால் அத்தனைக்கும் ஒளி வீசக்கூடியவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய ஒளியை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் எதுக்கெல்லாம் சொல்றான்னு கேட்டா, உலகத்தில் இல்லாததையா சொல்லி சொல்லி காட்டி, உலகத்தில் இல்லாத பொருளையா சுட்டி காட்டி அப்படி உதாரணம் காட்டுறான். இல்லாத அல்லாஹ் கூட உதாரணம் காட்டுறான். எப்படி காட்டுறான்னு பாருங்க. மசல நூரிஹி கமிஷ்காத், அவனுடைய ஒளி என்னுடைய ஒளிக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு விளக்கு மாடம், விளக்கு வைக்கிற மாடம் தெரியுமில்ல, அந்த காலத்துல விளக்குகளை வைக்கிறதுக்கு ஒரு மாடம் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள விளக்கு வைக்குவாங்க. அந்த மாதிரி லைட்லாம் இல்லாத காலம். என்னுடைய ஒளிக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, ஒரு மாடம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஃபீஹா, மாடம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, பெரிய இடத்துல வெளிச்சம் வந்து குறைவா போயிடும். ஒரு மண்ணெண்ணெய் விளக்க கொளுத்தி இந்த ஹால்ல நடுவுல வச்சு என்று சொன்னா அந்த வெளிச்சத்துல யாராலையும் ஒண்ணுமே பண்ண இயலாது. அதே மண்ணெண்ணெய் விளக்க வந்து ஒரு 5க்கு 5 ரூமுக்குள்ள வச்சு என்று சொன்னா அது ரொம்ப பிரைட்டா தெரியும். எவ்வளவுக்கு இடத்தை சுருக்குறீங்களோ அந்த வெளிச்சம் ரொம்ப வந்து என்ன செய்யும், பிரைட்டா தெரியும். அதனால ஒரு 0 வால்ட் பல்ப் இருக்குல்ல, அதை டேபிள் இல்லாம வச்சு நீங்க படிக்கலாம். 0 வால்ட் பல்ப் உங்க இடத்துக்கு சின்னத்தை இடத்தை சுருக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து என்ன செய்யலாம், கீழே புஸ்தகத்தை வச்சு படிக்கலாம். அப்ப இடத்தை சுருக்க சுருக்க வெளிச்சம் வந்து பிரைட்டா இருக்கும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பிரைட்டுக்கு உதாரணம் காட்டுறான். ஒரு மாடத்தை வச்சுக்க, சின்ன மாடம், அந்த குழி மாட குழிம்பாங்க இல்லையா, அந்த மாட குழிய வச்சுக்க. அது எவ்வளவு இருக்கு மாட குழிங்கிறது, எவ்வளவு இருக்கு, இப்படி ஒரு அரை அடி, இப்படி ஒரு அடி, ஒண்ணுக்கு அரை தான் மாட குழின்னு வைக்கிறாங்களே. ஒரு அடி எந்த காலத்தில் பார்த்திருக்க மாட்டீங்க, கிராமங்களில் உள்ளவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சிட்டியில உள்ளவங்க அதை பார்த்திருக்க மாட்டீங்க. மாட குழி தான் வாசல்ல விளக்கு வைக்கிறதுக்கா வைப்பாங்க. அந்த மாட குழி இருக்குது. அந்த மாட குழியில ஃபீஹா மிஸ்பாஹுன், அதுல ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம், அது வெளிச்சம் சின்ன இடத்தை காட்டுறதுனால வெளிச்சம் நல்லா இருக்கும். ரூம்ல வச்ச விளக்கு இல்ல, மாடத்துல வச்ச விளக்கு. அந்த மாடத்துல எவ்வளவு பிரைட்டா இருக்கும், அந்த மாடத்துக்குள்ள இல்ல, பயங்கர வெளிச்சமா இருக்கும். அல் மிஸ்பாஹு பி சுஜாஜத்தின், அந்த விளக்கு எங்க இருக்குன்னு கேட்டா கண்ணாடிக்குள்ள போடப்பட்டிருக்கு. அந்த காலத்துல கண்ணாடி இல்லாத காலம் தான், சிமெண்ட் எல்லாரும் இந்த மாதிரி ரெடிமேடா கிடைக்காது. அது மாதிரி சிமெண்ட் கண்ணாடிக்குள் போடப்பட்ட விளக்கு. கண்ணாடி போடும்போது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும், வெளிச்சத்தை அதிகப்படுத்தி காட்டும். சின்ன இடத்தினால வெளிச்சம் இருக்கும், அதுல கண்ணாடியை போட்ட உடனே அதுலயே வெளிச்சம் இருக்கும். அசுஜாஜத்துக்கு அன்னஹா கௌகபுன் துர்ரியும், கண்ணாடி இருக்க அதுவே நட்சத்திரங்களை போல சூரியன் எப்படி பிரகாசிக்குதோ அது தனியா பிரகாசிக்குது. அதுக்கு ஒரு கண்ணாடி போடப்பட்டிருக்குது. அந்த கண்ணாடி எப்படி கண்ணாடி, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணாடி இல்ல, உலகத்துல எங்கேயும் இல்லாத கண்ணாடி. அந்த வெளிச்சம் அல்லாஹ் தன்னுடைய உதாரணத்தை காட்டும் போது கூட இருக்கிற பொருளை சொல்ல மாட்டேங்கிறான். இல்ல இப்படி ஒண்ணு உலகத்துல எப்படி இல்ல, ஒரு கண்ணாடி வரும், கண்ணாடி காட்டும் வெளிச்சம் வரும், அதுல இருந்து பிரதிபலிக்கத்தான் நீங்க நம்ம வச்சுக்கிற கண்ணாடிகள்லாம் இருக்கிறத எடுத்து காட்டும். அதுலயும் இயற்கை வெளிச்சம் வருமா, வராது. அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய ஒளியை புரிஞ்சுக்கிறதா இருந்தா ஒரு மாடத்தை கற்பனை பண்ணிக்க, அதுல ஒரு விளக்கு இருக்குதா கற்பனை பண்ணிக்க, அந்த விளக்கு கண்ணாடி போடப்பட்டிருக்கா கற்பனை பண்ணிக்க. கண்ணாடியில இருந்து வர வெளிச்சம் வருது, விளக்குல இருந்து வர வெளிச்சம் வருது. அந்த கண்ணாடி போடுறமே அதுல இருந்து வர இயற்கையா தன்னால வெளிச்சம் வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு ஊத்துறமே என்ன, அது அப்படி தண்ணி மாதிரி எப்படி பிரைட்டான எண்ணெய், விளக்கு எண்ணெய் மாதிரி விழுந்து எண்ணெய் இல்ல, அதுல வர வெளிச்சம் வருது. ஊத்துற எண்ணெயிலையும் வெளிச்சம், மூடுற கண்ணாடியிலையும் வெளிச்சம், விளக்குலையும் வெளிச்சம், இருக்கிற இடம் வேற சின்ன மாடம். இப்ப எப்படி இருக்கும் வெளிச்சம், இந்த மாதிரி ஒண்ணு உலகத்துல கிடையாது. என்ன வெளிச்சம் தருமா, தராது. மூடுற கண்ணாடி வெளிச்சம் தருமா, தராது. அப்ப இந்த மாதிரி நவீன யுகத்துல கண்ணாடி வெளிச்சம் தரல. இந்த மாதிரி நவீன யுகத்துல கூட கண்ணாடி உள்ள அந்த என்ன பேர் இருக்கு, சரி ரெண்டாவது என்னமோ ஒண்ணு, அதுதான் வெளிச்சம் தருது, இது வெளிச்சம் தரல. அப்ப அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு செய்யறான்னு கேட்டா அது இன்னும் சொல்றான். அதாவது எக்காது செய்துஹா யுலீவு, அதனுடைய எண்ணெயே பிரகாசம் கொடுக்கும். லவ்லம் தம் சத்துனார், நெருப்பு படாட்ட அது வேற வெளிச்சம் தரும். என்ன வெளிச்சம் தரும், நீ விளக்க கொடுத்தாட்டாலும் எண்ணெயில வெளிச்சம் வரும். அப்ப எண்ணெயில இருந்து வெளிச்சம், விளக்குல இருந்து வெளிச்சம், அதுல ஒரு மாடம் வேற வச்சிருக்குது, அதனால வெளிச்சம் கூட. கண்ணாடி போடுறோம், அதுல வேற வெளிச்சம். இப்படி எல்லாம் வந்து அந்த இடம் எவ்வளவு வெளிச்சமா இருக்கும். அந்த சின்ன இடத்துக்குள்ள வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கு.
அட இந்த மாதிரி வெளிச்சம் உள்ள வேண்டாம்னா எனக்கு போய் உதாரணம் காட்டுறான். இல்லாததான் உதாரணம் காட்ட இயலும். அல்லாஹ் எதுக்கு சொல்றான்னு கேட்டா இப்படிதான் ஒண்ணு இல்ல. வெளிச்சம் தர கண்ணாடி இல்ல, என்னையவே வெளிச்சம் தரக்கூடிய தீ பத்தாம அதுவே வெளிச்சம் பாட்டில் வச்சு வெளிச்சம் வந்துடும். அப்படி வச்சு என்ன இருக்கு உலகத்துல? அப்படின்னா ஒண்ணுமே தேவையில்லையே. பாட்டில் ஒரே ஒரு தடவை வாங்கி வச்சா போதுமே, 100 மில்லி வாங்கி வச்சுட்டோம்னா வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். வெளிச்சம் குறைவா போகுது, தீ கொளுத்த வேண்டியது இல்ல. அப்படி உலகத்துல கண்டுபிடிச்சிருக்கானா? அப்படி ஒண்ணு இருந்தா தான் உதாரணம் காட்டும். ஏன் போய் உதாரணம் காட்டுறாங்க? நல்லா சூரத்து நூறுல அவனே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு இப்படிலாம் இல்ல, இந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல முடியுமே தவிர எனக்கு உதாரணம் காட்ட இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்றான்? 100 அலா 100. என்ன ஏற்படுது? 100க்கு மேல 100. 100 பிரகாசம், ஒளி, ஒளிக்கு மேல் ஒளி, ஒளிக்கு மேல் ஒளி, ஒளிக்கு மேல் ஒளி. அதான் எனக்கு உதாரணங்கிற அல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட தனித்தன்மை உடைய ரப்புல் ஆலமீனுக்கு போய் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மாதிரியான உதாரணங்களை சொல்லி நம்முடைய தவறான நம்பிக்கைகள் எல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால அவர்கள் என்ன உதாரணத்தை கொண்டு எடுத்து போட்டாலும் சரி, உதாரணம் காட்டக்கூடாது அல்லாஹ் தடுக்கிறானா இல்லையா? அது சொல்லுங்க. எனக்கு நிகரா யாரும் இல்லைன்னு சொல்றானா இல்லையா? வேற ஒன்று உதாரணம் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மறுதளிக்க பதிலளிக்க தெரியாதாலும் சரி, சொல்றது தப்பு. அல்லாவுக்கு உங்களுக்கு அந்த உதாரணத்தினுடைய கிறுக்குத்தனம் அழகாம வேண்டாலும் இருக்கலாம், அழகாவே தெரியலாம். அட இது மார்க்கத்துக்கு ஆதாரம் இல்லடா, இந்த உதாரணத்தை வச்சு நீ மார்க்கத்தை நிலைநாட்டாத. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே உதாரணத்தை கொண்டு நிலைநாட்ட பாக்குறியா? உதாரணத்தை கொண்டு மார்க்கத்தை நிலைநாட்டலாம்ல. எதுக்கு குர்ஆன், எதுக்கு ஹதீஸ், எதுக்கு இத்தனை வருஷம் உழைப்பு, எதுக்கு ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க, எதுக்கு உயிர் பலி, எதுக்கு சொத்து சுகங்களை இழக்கணும்? உதாரணம் காட்டி போயிட்டு இருக்க வேண்டியான உதாரணம் காட்டுறதெல்லாம் மார்க்கத்துக்கு ஆதாரம் ஆகாது. குர்ஆன் தான் மார்க்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை தான் மார்க்கம். அப்ப இந்த ஒரு அடிப்படையை நம்ம கவனத்தில் வைத்துக் கொண்டோமையானால் இவர்கள் என்னதான் உதாரணங்களை காட்டினாலும் இந்த சமுதாயத்தை திசை திருப்ப முடியாது. இந்த உதாரணங்களை காட்டுறான்னு பாருங்களேன், அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உமை எதுவும் அல்லாஹ் இலாஹன் ஆகரலா புர்ஹானல் ஹுபிஹி. அல்லாஹ் விட்டுட்டு வேற ஆட்களை கூப்பிடுற எவனா இருந்தாலும் சரி அவனுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீ உதாரணம் பார்த்தா அற்புதமா தெரியும், ஆழமா செஞ்சு போது கிறுக்குத்தனமா போயிடும். இவங்க காட்டுற உதாரணத்தை ஒண்ணு எடுத்து பார்ப்போமே. சொன்னாங்களா இல்லையா? என்ன உதாரணம்? ஒரு பிரதமர் நமக்கு பார்க்க முடியாதுதான், மந்திரியை கூட பார்க்க, எம்பியை கூட பார்க்க முடியாது. ஏன் பிரதமருக்கு போவான ஒரு எம்பியை கூட போய் என்ன செய்ய முடியாது? நீங்க எல்லாம் எம்பியை பார்க்க முடியுமா? நீங்க யார என்னடா அப்படிங்க. அப்ப எம்பியை பார்க்கற என்ன செய்யணும்? உங்க ஏரியாவுல எம்பி எந்த கட்சிக்காரன்னு பார்க்கணும், அந்த கட்சியுடைய உங்க வட்டத்துல யார் தலைவர் செயலர்னு பார்க்கணும், அவர்கிட்ட போய் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கணும். கொஞ்சம் எம்பிட்ட கொஞ்சம் கூட்டு போங்களேன், கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன், ஒரு சின்ன ஒரு கையெழுத்து வாங்கிட்டாங்களேன் அப்படின்னு கேட்கணும். அவர் கூட்டிட்டு போவார். உங்களை கூட்டிட்டு போய் நம்ம ஓட்டு உழைச்ச நமக்கு தான் ஓட்டு போட்டாரு, கேன்வாஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாரு, ஒரு பார்த்து ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். அப்புறமேல எம்பியை பார்ப்பீங்க. ஒரு எம்பியை பார்க்கறது இந்த நிலைன்னா மந்திரி, பிரதமர், முதலமைச்சர், ஜனாதிபதி எங்க போறது? இது உண்மை, இது கரெக்ட். இதுக்கு அல்லாஹ் என்ன சம்பந்தம்? அதான் டாபிக். இப்ப ஏன் நமக்கு எம்பியை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டா, நமக்கு எம்பி தெரியும். எப்படி தெரியும்? பேப்பர்ல பார்ப்போம், கும்பிட்டு வந்தான் பார்த்தோம், அதெல்லாம் தெரியும், ஓட்டு போட்டு பார்த்தோம். அவனுக்கு நம்மள தெரியுமா? இத்தனை லட்சம் பேர் எம்பி அமைச்சிருப்பானா? 3 லட்சம் வாக்காளர்கள் அவனுக்கு எப்படி தெரியும்? 3 லட்சம் பேருக்கு ஒருத்தனை தெரியலாம், ஒருத்தனுக்கு 3 லட்சம் பேர் தெரியுமா? தெரியாது. அப்ப எதுக்காக நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா, எம்பி கிட்ட போய் நீங்க நின்றீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியாது. எதுக்காக வேணாங்கிற சந்திக்க ஆளை கூட்டு சொல்றான் அவரு, நம்ம போறோம், நம்ம யாரும் தெரியாது. கொள்ள வந்திருக்கிறானா, இதுக்கு வந்திருக்கிறான், இவன் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறான் ஒண்ணுமே தெரியாது. லஞ்சம் தருவானா, இவன் தரமாட்டானா ஒன்னும் தெரியாது. அவருக்கு மாமூல வாங்குவார்ல, இவன் தருவானா, கை மையமா பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா, சிபிஐ வந்துட்டானா, இவன் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. தெரியாததுனால ஒளிகிறாங்க, ஆளை கூட்டிட்டு வா, சரியான ஆளை கொண்டு வாங்குறான். தெரிஞ்ச வருவானா? தெரிஞ்சால் நேரம் போயிடலாம்ல. எம்எல்ஏ எம்பியுடைய மர்மம் இருக்கிறான், மகளை கட்டின பேர் இருக்கும்ல, ஏன் போயிடுறான்? அவன் தெரியும், அவனுக்கு இவனை தெரியும், இவனுக்கு அவனை தெரியும், அதனால போய்க்கிறாங்க. அப்ப நம்ம எம்பியவோ மந்திரியவோ நம்ம பார்க்க முடியாம போறது காரணம் என்னன்னு கேட்டா, எம்பிக்கு நம்மள தெரியாது, இதான் காரணம். அப்ப நீ அல்லாவுக்கு உதாரணம் காட்டினா அல்லாவுக்கு உன்னையே தெரியாதா? இதான் கேள்வி. நான் அல்லாட்ட போய் யாருலா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை தான் கேட்கிறேன், அல்ல அப்படி எட்டி பார்க்கறான், இவன் யார புது ஆளா இருக்கிறான், அல்ல சொல்லுவானா? இவனை நான் பார்த்ததே இல்லையே, இவன் என்னடா நீ கேட்கிற, நீ யாரா, நீ எதுக்காக வந்த அப்படி கேட்பானா? அப்ப இவங்க யாரு உதாரணம் கிறுக்குத்தனம் பாத்தீங்களா? ஒரு மந்திரிக்கு எனக்கு தெரியாது, ஒரு ஆளத்தான் கூட்டிட்டு போகணும். மனுஷனுக்கு எல்லாம் அறிஞ்சிருக்க முடியாது.
படைச்ச ரப்புல் ஆலமீன் வந்து என்ன புது ஜென்மமா நான் படைக்கவே இல்லை உன்னைய, நீ யாரா அப்படி கேட்க போறானா? உன்னை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல போறானா? நீ அல்லாஹ்ட்ட போய் கையேந்தா நீ யாருன்னு தெரியும், உன்னுடைய எண்ணம் என்னன்னு தெரியும், உன்னுடைய கோரிக்கை என்னன்னு தெரியும், உன்னுடைய நடிப்பா கேட்கறியா நெசமா கேட்கறியான்னு தெரியும். இவன் மனுஷன் சிபாரிசு பண்ண கூட்டு போறானே அவனுக்கு தெரியறதை விட அல்லாஹ்வுக்கு கூட தெரியும். அல்லாஹ்வுக்கு யாரை நீங்க சிபாரிசு பண்ணணும்னு கூட்டிட்டு போக போறீங்களோ அவருக்கு என்னை பத்தி எவ்வளவு தெரியுமோ அதை விட கோடி மடங்கு அதிகமாக என்னை பற்றி அவனுக்கு தெரியும். இப்ப எனக்கு ஆள் புரோக்கரு எப்ப தேவைங்க? தெரியாட்டி தானே புரோக்கரு. அல்லாஹ்வுக்கு தான் எல்லாரும் தெரியுமே. இப்ப கிறுக்குத்தனம் வழங்குதா? இந்த மாதிரி உதாரணம் காட்டுவது வந்து இவங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு இருக்கிற அளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு அறிவுன்னு நினைக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ அவ்வளவு அல்லாஹ்வுக்கு அறிவு. அவருக்கு 4-5 பேர் தான் தெரியும். ஒரு 50 பேர் தான் ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஒரு 100 பேருக்கு மேல அவருக்கு என்ன செய்யாது, அறிமுகம் இருக்காது. ஒரு பிரதமருக்கு அவர் கட்சியை சேர்ந்த 184 எம்பிக்களை கூட தெரியாது. வழங்குதா? கருணாநிதிக்கு எல்லா மேலையும் தெரியுமா? வாஜ்பாய்க்கு அவர் கட்சியில் உள்ள 50 எம்பியும் தெரியுமா? அது கூட தெரியாது. அவங்க அறிமுகப்படுத்திக்கிறேன். இவ்வளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு அறிவுன்னு நினைக்கிறாங்க. 600 கோடி பேர் அல்லாஹ்வை வச்சுக்கிற முடியுமா அப்படி நினைக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது? இந்த உதாரணமே ஒரு கிறுக்குத்தனமானது. இது அல்லாஹ் கேவலப்படுத்துறது. இந்த உதாரணங்கள் எல்லாம் அல்லாஹ் விஷயத்துக்கு செல்லாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன உதாரணம்? வக்கீல். அது உண்மை. உலகத்துல வக்கீல் வேணும், நமக்கு சட்டம் தெரியாது. வக்கீல் வேணும், வக்கீல் சொல்லி தரப்பட்டு சொல்லுவோம். இப்ப வக்கீலுக்கு உதாரணம் காட்டினா அவங்களே இப்ப வக்கீல் ஆயிடுறாரு. வக்கீல் யாரு? நம்ம வந்து குற்றம் சுமத்தப்பட்டவன். சரி, வக்கீல் யாரு இந்த உதாரணத்துல? அவுலியா. நீதிபதி யாரு? அல்லாஹ். இவங்க உதாரணம் அப்படித்தானே? நீதிபதிட்ட போய் வக்கீல் வாதாடுற மாதிரி அவுலியா போய் அல்லாஹ்ட்ட வாதாட போறார். அப்ப இவர்கள் வந்து வக்கீல் மாதிரி அவுலியாவை எடுத்துக் கொள்கிறார்கள், வந்து அல்லாஹ் நீதிபதி மாதிரி எடுத்துக் கொள்கிறார்கள். இப்ப நீங்க பார்க்கணும், உலகத்தில் ஒரு நீதிமன்றத்தில் வாதிடும் பொழுது நீதிபதிக்கு முன்னாடி வக்கீல் வச்சு வாதாடுறோம். ஏன் வாதாடுறோம்னு கேட்டா, நீதிபதிக்கு நான் குற்றவாளியா இல்லைன்னு தெரியாது. என் மேல கொலை குற்றம் சுமத்தி கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. நான் கொன்றனானவர் தெரியுமா? தெரியாது. நான் கொல்லலன்னு தெரியுமா? தெரியாது. யாரு கொலையாளின்னு தெரியுமா? தெரியாது. அப்ப ஒண்ணுமே தெரியாத நல்ல நீதிபதி உட்கார்ந்திருப்பார். அவருக்கு சட்டம் தான் தெரியும். எது தெரியாது? என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்ப அவர் எதை வச்சுதான் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு? வக்கீலுடைய வாதத்தை வச்சுதான் யாருதான் செஞ்சிருப்பா, இவன் செஞ்சானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற நிலையில் அவர் இருக்கிறார். அதனால நீதிபதிக்கு என்ன வேணும்? வக்கீல் வேணும். அவர் என்ன செய்வாரு? உங்க கட்சி சொல்லுப்பா, நம்ம கட்சி ஒரு சொல்லுவாரு, எதிர்கட்சி நீ சொல்லுப்பா அவரும் சொல்லுவாரு, ஆய்வு பண்ணுவாரு. இந்த 2 வச்சு செய்யறது இப்படித்தான் கண்டுபிடிக்க போறாரு அவருக்கு. நீதிபதி வந்து இன்னும் சொல்ல போனா வக்கீல் திறமையா இருந்தான்னு வைங்க, நான் 100 கொலை செஞ்சு வெளியே வந்துருவேன். வக்கீல சொங்கியா இருந்தான்னு வைங்க, நான் செய்யாமலே உள்ள போயிருவேன். அதுவும் நடக்கு. நீதிபதி அப்படி செஞ்சிருவாரு. நீதிபதி வந்து அவருக்கு ஒண்ணும் தெரியாது, எப்படி ஆர்குமெண்ட் நடக்குன்னு பாப்பாரு. ஆர்குமெண்ட் யார் வலிமையா எடுத்து வைக்கிறாங்களோ அந்த பக்கம் தீர்ப்பு வழங்கிடுவார். ஆர்குமெண்ட் வச்சுதான் தீர்ப்பு வழங்குவாரே தவிர சத்தியம் அசத்தியம் அவர் ஒண்ணுமே வழங்காது. உலகத்தில் என்ன நடக்குன்னு வழங்காது. அப்ப நீதிபதிக்கு வந்து வக்கீல் வேண்டும். ஏன் வேண்டும்? நீதிபதிங்கிற மனுஷன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு நின்றால் இது பொய்க்கேசா நெசக்கேசான்னு அவருக்கு தெரியாது. இவருக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு தெரியாது. அப்ப தெரியாத ஒரு நிலையில வந்து நீதிபதி ஒரு வக்கீலை தான் சார்ந்து நிக்கணும். அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாஹ்ட்ட நம்ம போறோம், நிப்பாட்டப்பட்டோம். மறுமையில நிப்பாட்டப்பட்ட உடனே நம்ம வந்து தொழுதே இல்ல, நோம்பே வச்சது இல்ல, 10 காசு ஜகாத்து கொடுத்த தர்மம் கொடுத்ததே இல்ல, ஒரு நல்ல காரியம் செஞ்சது இல்ல. போன அப்படி அவுலியா வருவார். யா அல்லாஹ், இவர் ஆனர், இவர் ரொம்ப ஐவேளை தொழுகையாளி, இவர் ரொம்ப நல்ல மனிதர், எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசல் இது அப்படி சொல்ல போறாரா? நான் என்ன போய் நிப்பாட்டின உடனே நான் யாருன்னு அவனுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நான் என்ன லெவல்ல உள்ளவன், என்னுடைய அந்தரங்க என்ன வெளிரங்கமானது என்ன, எனக்கு என்ன மார்க் போடலாங்கிறதெல்லாம் அங்க தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும் போது வக்கீலுக்கு அங்க என்ன வேலை? நீதிபதிக்கு ஒண்ணு தெரியாதனால வக்கீல் வேணும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமே. இந்த வக்கீலுக்கு தெரியறத விட கூட தெரியுமே. இவர் என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறாரு? அப்ப அல்லாஹ்வை ஏமாத்தலாம்னு சொல்றாங்களா? அப்ப அதான் அர்த்தம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இவர் வக்கீல வந்து திறமையா வாதாடி நம்மளை காப்பாத்திடுவாருன்னா, திறமையா வாதாடி காப்பாத்துறதுனால பிராடு தானே. வக்கீல் அப்படிதான் சொல்லி தருவாரு. கொலை செஞ்சுட்டு போனா கூட இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? நான் தான் கொலை செஞ்சேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, கரெக்டா உள்ளே சொல்லிருப்பா, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் சொல்ற மாதிரி பதில சொல்லுதான் சொல்லி தருவாரு. நான் கொலை செஞ்சுக்கு வந்தேன்னு கேட்க மாட்டாரு. அவருக்கு தொழில். அப்ப கொலை செஞ்சா கூட அவனை காப்பாற்றுவார் வக்கீல். கேட்பாங்க, நீ இப்படி மாற்றி விட்டுரு, அப்படி குழப்பி விட்டுரு, இப்படி எல்லாம் என்ன செய்வாரு? இந்த மாதிரி உண்டாயிக்க, அந்த ஊர்ல ஆட்சியில தங்கி இருந்தா ஒரு ரசீது தயார் பண்ணிக்க, எந்த தேயில கொலை நடந்துச்சோ அந்த தேயில நீ டெல்லியில இருந்த மாதிரி ஒரு காரை உண்டாயிக்க,
இப்படிலாம் வக்கீல் என்ன செய்வார், நமக்கு சொல்லி தருவார். அப்ப இந்த மாதிரியான தில்லுமுள்ளு பண்ற ஆளுக்கு அவுலியாக்கள் ஏமாளி அல்லாவுமா என்ன அர்த்தம்ங்கிற? வக்கீல் தில்லுமுள்ளு பண்றவன் கரெக்டா உள்ளதான் வாதாடுவாங்கிறதெல்லாம் கிடையாது. இந்திரா காந்தியை கொலை செஞ்சவனுக்கு வாதாடுவான், வீரப்பனுக்கு வக்கீல் உண்டு, ராஜீவ் காந்தியை கொலை செஞ்ச ஆளுகளுக்கு வக்கீல் உண்டு. யாருக்கு வக்கீல் இல்ல? எல்லாருக்கும் உண்டு. ஜெயபிரகாஷ் 9 பேரை கொலை செஞ்ச அவனுக்கு வக்கீல் கிடைக்கலையா? ஆட்டோ சங்கருக்கு வக்கீல் கிடைக்கலையா? வக்கீல்ங்கிறது ஒரு தொழில். அப்ப இந்த தொழில் கேவலமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, நல்லவர்களும் இருக்கிறார்கள். கேவலமா நடக்கக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இதான உனக்கு அவுலியாவையும் கேவலப்படுத்திங்க பாருங்க. அவுலியா மதிக்கிறோம் சொல்லிவிட்டு யாரை கேவலப்படுத்தலாம்? அவுலியா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆள் மாதிரி இது வளைக்கணும். வாழை கொண்டு போங்க அள்ளி போடுவாங்க. ஒரு நாள் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் மறுமை நாளிலையும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, இந்த உலகத்து தேவையை கேட்கறதுக்கும் வக்கீல் வேண்டியது கிடையாது. ஆகிரத்தில் உங்களுக்காக பேசுவதற்கும் வக்கீலுக்கு வேலை கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்னு கேட்டா, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்றைய தினம் அன்னைக்கு எல்லாம் இப்ப மறுமை நாள் அது சொல்றான் அல்லாஹ். இன்றைய தினம் அவர்களுடைய வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் நம்மிடத்தில் பேசும், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசும். ஓ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். அப்படிப்பட்ட நான் ஹிக்மத்து உள்ளவன். வக்கீல் வச்சு கண்டுபிடிக்க போறேன்னா, உனக்கு எதிராக உன்னுடைய கையை பேச வைக்குவேன், உனக்கு எதிராக உன்னுடைய கால்களை சாட்சி சொல்ல வைக்குவேன். அந்த மாதிரியான ஒரு நாள் இருக்குன்னு சொல்லித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான். அவனுக்கு பேரே மாலிக் யௌமித்தீன். அல்லாஹ்வுடைய சிவத்துல ஒரு சிவத்து என்ன? அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு ஒரே அதிபதி அவன் தான். இங்கேயாச்சும் ஒரு ஆட்சி பொறுப்பை பங்கு வச்சு கொடுத்திருக்கான். நீ தமிழ்நாடு நீ பாத்துக்க, நீ மதுரை கலெக்டரா இருந்துக்க, நீ இந்தியாவுக்கு பிரதமரா இருக்க, நீங்க கொடுத்திருக்கான். அங்க அது கொடுக்க மாட்டான், மாலிக் யௌமித்தீன் தான். அங்க என்னது? முழு அதிபதி அவன் தான். நியாய தீர்ப்பு நாள்ல யாருக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கறதே கிடையாது. நியாய தீர்ப்பு நாளுக்கு ஒரே அதிபதியாக அவன் தான் திகழப் போகிறான், மாலிக் யௌமித்தீன். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஹஷாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னாடி எல்லா ஓசைகளும் ஒடுங்கிவிடும். பேசலாது வக்கீல் வாழ புரியல. ஒவ்வொருத்தரும் நப்சியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்க நிப்பாட்டப்பட்ட உடனே எல்லாரும் நப்சி யாரெல்லாம் என்னைய காப்பாத்து, அவ்வளவுதான். இதை தாண்டி அடுத்த ஆளுக்கு பேசுற நிலையில அந்த நாள்ல இருக்கவே இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம யஃபிருல் மர்உ குர்ஆன் மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷானு யுக்னிஹி. அல்லாஹ் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? அன்றைய தினத்திலே மனிதன் ஓட ஆரம்பிப்பான். யாரை விட்டுட்டு ஓடுவானா? மின் அஹீஹி, கூட பிறந்த சகோதரனை விட்டுட்டு ஓடுவான். தம்பிக்காக வேண்டி அண்ணன் உசுர கொடுப்பான், அண்ணனுக்காக தம்பி உசுர கொடுப்பான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் பாங்க, அதெல்லாம் உலகத்துக்கு தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ங்கிறதுலாம். அங்க ஒண்ணு தம்பியும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, கூட பிறந்த சகோதரனை விட்டுட்டு ஓடுவான் மனிதன். உம்மிஹி, அம்மா விட்டுட்டு ஓடுவான். அம்மாவை இழுத்துட்டு போவாங்க நரகத்துக்கு, அது இழுத்துட்டு போய் நம்மளை விட்டு ஓடுவான். அம்மா அம்மா கத்த மாட்டான். நமக்கு என்ன இப்ப? நான் போவனா மாட்டேனா? அம்மா நரகத்துக்கு போகும்போது இவனுக்கு என்ன துடிக்கி? அம்மா காப்பாத்தணுமே, நம்ம நெருப்புல நம்ம காப்பாற்றணும், நம்ம அடிச்சு காப்பாற்றுவோம். உலகத்துல என்ன செய்வோம்? அம்மா மேல தீ பிடிச்சுன்னா நம்ம செத்தாலும் பரவாயில்லை, உளுந்து என்ன வந்தாலும் பரவாயில்லை, என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம். பொண்டாட்டியை காப்பாற்றுவோம், பிள்ளைய காப்பாற்றுவோம், அண்ணனை காப்பாற்றுவோம். அதெல்லாம் இங்க அங்க என்ன? அங்க நரகத்துக்கு இழுத்துட்டு போனாலும் இவன் என்ன செய்வான்? அது நம்மளுக்கு என்ன? எனக்கு என்ன செய்ய போறா? அது சொல்லு. இதுதான் அவருடைய ஒரே நோக்கமா இருக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். அப்ப யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, கூட பிறந்த சகோதரனை விட்டு போடுவான். உம்மிஹி, அம்மா விட்டுட்டு போவான். சாஹிபத்திஹி, பொண்டாட்டி விட்டுட்டு போவான். பனீஹி, பிள்ளைய விட்டுட்டு போவான். அப்ப லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும், ஒவ்வொரு மனுஷனுக்கும், நல்லா கவனிக்கணும், அவுலியா உள்பட அம்பியாக்கள் உள்பட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அன்றைய தினத்திலே ஷானு யுக்னிஹி, அவனை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரே அலுவல் தான் இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குமே அன்னைக்கு என்னது? நமக்கு என்ன? இதான். அப்ப அப்படிப்பட்டவர் இத்தனை லட்சம் பேருக்கு வக்கீல வரப்போறான். அவருக்கு எத்தனை பேருக்கு? எல்லாம் கூப்பிடுறான். இங்க இருந்துகிட்டு பக்கத்தில் உள்ள அப்துல் காதர் ஜிலானிங்கிறான், அங்க இருந்து கூப்பிடுறான், இங்க இருந்து 50 பேருக்கு அவர்கள் வக்கீல். இப்ப அவர் தனக்கு ரிசல்ட் என்னன்னு அவர் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு.
ஒரு நபிமார்களும் நப்சி நப்சின்னு இருக்கிறாங்க. நபிமார்கள் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். பல நஸ்அல் என்னல் உருசுல இலையும் வல நஸ்அல் என்னல் முர்சலீன். எந்த சமுதாயத்துக்கு தூதர்களை அனுப்பினோமோ அந்த சமுதாயத்தையும் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம். அல்லாஹ் சொல்றான். விசாரணை சமுதாயத்துக்கு மாத்திரம் இல்ல, சமுதாயத்தையும் விசாரிப்போம், சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை விசாரிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரு விசாரணை தப்பவே முடியாது. அப்ப போல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹும் வல நஸ்அலன்னல் முர்சலீன். ரசூல்மார்களையும் விசாரிப்போம், ரசூல்மார்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களை விசாரிப்போம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான்னா, ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான். மா குன்து பிதஅம் மினர் ருசுலி குல் மா குன்து பிதஅம் மினர் ருசுலி. நான் ரசூல்மார்களிலே புதிதாக வந்தவன் அல்ல. எனக்கு வந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நான் முதல்ல வந்திருக்கேனா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொல்றான். சொல்லிட்டு வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். அல்லாஹ் என்னை என்ன செய்வான், உங்களை என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது, சொல்லிவிடுங்கள். எனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வழங்குவான் என்று எனக்கு தெரியாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆன் வசனம். மாதிரி மா யுஃஅலு பி வலா பிக்கும். எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நபியே நீங்கள் சொல்வீராக. இதுக்கு மேல என்ன கேக்குறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு என்ன லெவல்ல அதுல நம்மள துஆ செய்ய சொல்றாங்க. ஒரே ஒரு பதவி இருக்குது, ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போறான், அது எனக்கு கிடைக்கும் ஆசை, கிடைக்கும் அடி சொல்ல முடியல, உங்களுக்கு கிடைக்கும் ஆசைப்படுறேன், எனக்காக நீங்கள் வசீலாங்கிற பதவியை கேளுங்க. சலூலியல் வசீலா, எனக்காக வேண்டி வசீலாங்கிற பதவியை கேளுங்க. இன்னஹு ஆலா தரஜாத்தி ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உள்ள உயர்வான ஒரு பதவி ஒரு அடியாருக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போறான், அந்த அடியாரை நான் இருக்க ஆசைப்படுறேன், எனக்காக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்ன வழங்குது அங்க? என்ன வக்கீலுங்கிற என்ன வக்கீலுக்கு வேலை இருக்குது செஞ்சு பாருங்க. அப்ப வந்து இந்த வக்கீலு நீதிபதி இதெல்லாம் பேசவே கூடாது. அங்க வக்கீலுக்கு வேலையே கிடையாது. எல்லாம் கடுமையா அந்த நாளை பத்தி சுப்ஹானல்லாஹ் எத்தனை சூறாக்கள்ல சொல்றான். அதெல்லாம் குறிச்சிட்டு அவ்வளவு சூறாக்கள் இருக்குது. யௌம தல்ஹல் குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத் வ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வ தரன்னாஸ சுகாரா வ மாஹும் பி சுகாரா வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌம தல்ஹல் குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத். ஒருத்தர் கற்பனையா வச்சுக்கிறீங்க, அந்த நாளுடைய கொடுமை எப்படிப்பட்ட கொடுமையா இருக்கும்னு கேட்டா, பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தன்னிடத்திலே பால் குடிக்கும் குழந்தையை மறந்து விடுவாள். எதை மறந்தாலும் ஒருத்தி மறக்க மாட்டாத. அவ தூக்கத்தை தியாகம் பண்ணி பால் கொடுப்பான், தன்னுடைய சுகங்களை தியாகம் பண்ணி அவ பால் கொடுப்பான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தலைவலிக்குன்னு பால் கொடுக்காம இருப்பாளா? வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி பிள்ளைய போட்டுருவாளா? போட மாட்டா. தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தா கூட அந்த வேலையை கரெக்டா செஞ்சிருவா. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் சொன்னா, அந்த வேதனையை இங்க விட்டோம்னு சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு குடுமையா இருக்குமா. ததுகளுக்குள்ளு முருந்தியத்தின் அம்மா அர்லாத், பால் குடிக்கிற பிள்ளையை மறந்து விடுவாள். ஓ தலவு குள்ளு தாத்தி ஹம்லின் ஹம்லகா, ஒவ்வொரு கற்பிணியும் தன்னுடைய பிள்ளையை என்ன செஞ்சுவா, வெளியேற்றி விடுவாள். 3 மாச கற்பிணியா இருந்தாலும் சரி. அந்த அதிர்ச்சி, அந்த கொடுமை எப்படிப்பட்டதா இருக்கும், கொடூரம் இருக்கும்னா, உள்ளுக்கு கற்பறையில ஒண்ணும் தங்காது. கற்பறையில தங்காம போறதுக்கு கடும் அதிர்ச்சி இருக்கணும். சாதாரண அறையில பயங்கரமான கவர் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த கற்பன் தங்காதுங்கிறதா கோடியில ஒரு பேச வரும், அதான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு வலிமையான இது, அதுல சின்ன சின்ன கற்பம் கூட தங்காதான். நல்லா சொல்லி காட்டுறான். ஒத்தரன்னாச சுக்காரா, மனுஷன்லாம் நீ பார்த்தோம் சொன்னா எப்படி இருப்பான் தெரியுமா? போதை வயப்பட்டவர்களை போல இருப்பாங்க. ஆனா உமாஹும்பி சுக்காரா, உண்மையில் போதை அடிச்சிருக்க மாட்டான். அந்த அதிர்ச்சியில அப்படி கதிகலங்கி போய் நிதானம் தவறி நிலை குத்தி நிற்பான்ல. அதிர்ச்சியானவனை பார்த்த உடனே என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி நிற்பார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அஸாப் அவ்வளவு கடுமையா இருக்கு அன்னைக்கு விசாரணை மன்றத்துல. அந்த மாதிரியான ஒரு மன்றத்துல போய் எல்லாரும் வந்து போதை அடிச்ச மாதிரி நிற்கக்கூடிய நாள், எல்லாரும் நிலை குலைந்து போய் நிற்கக்கூடிய நாள், எல்லாரும் நப்சி நப்சின்னு கத்தக்கூடிய நாள், எல்லாரும் வாய் திறக்க முடியாத ஓசை அடங்கி விடுங்கிறான ஹஷாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னாடி ஓசைகள் அடங்கிவிடும். வாய் திறக்க முடியாத ஒரு நாள், எதிர்கேள்வி கேட்க முடியாத ஒரு நாள், அப்படியான ஒரு நாள். நேரடியா கையில கொண்டு லிஸ்ட கொண்டு கொடுக்கிற ஒரு நாள். சார்ஜ் ஷீட் கொடுப்பானே, மறுக்கலாம் முடியாது. இங்க கூட சார்ஜ் ஷீட் கொண்டாந்து தருவான். நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு லிஸ்ட் கொண்டாந்தா உன்னுடைய சார்ஜ் ஷீட் எப்படி இருக்கிற கிதாபக்க உன்னுடைய கிதாபை நீயே படிச்சுப்பார். அங்க எப்படி இருக்காது, வக்கீல படிக்க சொன்னால சொல்ல மாட்டான். குர்ஆன் எப்படி இருக்குது, இருக்கிற கிதாபக்க உன்னுடைய கிதாபை உன்னுடைய ஏட்டை நீ படிச்சுப்பார். உன்னுடைய சார்ஜ் ஷீட் இருக்க குற்றப்பத்திரிகை அதை படிச்சுப்பார்.
கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக ஹஸீபா, உன்னை பற்றி கணக்கு போல நீனே போதும். சுப்ஹானல்லாஹ். இவரெல்லாம் வக்கீல்லாம் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அதே உனக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டை படிச்சு நமக்கு என்ன மார்க் போடலாம் நீ முடிவு பண்ணிப்ப. அல்லாஹ் என்ன சொல்றான், கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக ஹஸீபா, உன்னை பற்றி கணக்கெடுக்க நீனே போதுமானவன். படிச்சு பாரு, இந்த இருக்குடா நீ செஞ்சலாம் தான் இருக்கு பாரு, நீ செஞ்ச நன்மை தான் இருக்கு, 10 பக்கம் இந்த 5 ரீம் இருக்கு தீமை புடி அப்படி தருவான் அல்ல. இப்ப என்ன கணக்கு போடுறது, ஒரு கணக்கு போட முடியாது. அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இப்பெல்லாம் உதாரணம் காட்டக்கூடாது. அடுத்து என்ன உதாரணம், சொன்ன உதாரணங்களே சொல்லிவிடுமே. அடுத்த உதாரணம் என்ன, கரண்ட் உதாரணம். எந்த உதாரணமும் நிக்காது. என்னத்தை தான் உதாரணம் போட்டாலும் சரி, புதுசு புதுசா கண்டுபிடிச்சாலும் சரி, அவ்வளவு கிறுக்குத்தனமா தான் இருக்கும். கரண்ட் உதாரணம். கரண்ட் உதாரணம் என்ன, அந்த டிரான்ஸ்பார்மருடைய வேலை என்னன்னு கேட்டா கரண்ட குறைக்கிற வேலை. இவருடைய அப்ப அல்லாஹ்வுடைய பவரை குறைக்க போறாரு. அல்லாஹ்வுடைய பவரை அவுலியா என்ன செய்ய போறாரு, குறைச்சு செய்யறாரு. அப்ப 1000 வாட் வரக்கூடியதை 5 வால்ட்டா மாத்தி தர்றதுன்னா குறைக்கதானே செய்யுது. டிரான்ஸ்பார்மர் குறைச்சு போடுது. அவ அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒளிய குறைச்சி அல்லாஹ் பவர் இல்லாம ஆக்கி, அல்லாஹ் வீரியம் இல்லாம ஆக்கி, அந்த மாதிரி ஆக்குற வேலை தான் அவுலியா செய்யறாரா? அதான் அதுக்கு அடுத்த உதாரணம் காட்டினா, அப்ப அல்லாஹ்வுடைய ஒளியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தொட முடியாது. மூசா நபிக்கு தொட குறைக்கிறது, மூசா நபிக்கு குறைக்க முடிஞ்சா கேட்டார்ல பார்க்க போறேன், ரப்பி யாருன்னு அவங்க இலைக்க அல்லாஹ் உன்னை பார்க்கணுமே கொஞ்சம் காட்டுவேன், முடியாதுட்டான்ல லந்தராணி என்னை பார்க்க முடியாது. உலாக்கி 100 ஜபல், அந்த மலையை பாரு, என்னுடைய ஒளி அங்க பாய்ச்சினேன், அதுக்கு பிறகு அந்த மலை அங்க இருக்கான்னு பாரு. உலாக்கி 100 ஜபல், அந்த மலையை பாரு, இனிஸ்தகர்ற மக்கானஹு சௌவ தரானி, அந்த இடத்துல அந்த மலை இருந்துச்சுன்னா அப்புறம் என்னை பாரு, என்னுடைய ஒளியை பாய்ச்சினால் மலை கூட நிக்காதுங்கிற அல்லாஹ். அப்ப மூசா நபிக்கு அல்லாஹ்வுடைய ஒளியை வாங்க முடியல, இந்த அவுலியாங்கிறவர் மூத்தா போனவர் ஒளியை வாங்கி அதை நமக்கு தகுந்த மாதிரி குறைச்சு தர்றாருன்னு சொன்னா, அப்ப மூசா நபிக்கு அந்த டிரான்ஸ்பார்மர் எல்லாம் கொடுத்துருப்பானே, மூசா நபிக்கு முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க இறைவனை பார்த்திருக்கிறீர்கள், ரப்பக்க உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்ததுண்டா? ஒவ்வொரு நூறு நன்னா ஊராகு, அவன் ஒளிமயமானவன், நானே எப்படி பார்க்க முடியும்? இப்ப என்ன ஒரு குறைக்கிறதுங்கிற, அப்ப அல்லாஹ்வுடைய ஒளியை குறைக்கிறது. இப்படியான உதாரணங்கள் நம்ம ஒரு இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை தீவிரமாக முடுக்கி விட்டது காரணமே இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான உதாரணத்துக்கு கூட வெறி பிடிச்ச மாதிரி நாங்க இறங்கணும். அந்த நிகழ்ச்சி கூட உங்களுக்கு சொன்னா ஒரு பயனுள்ளதா இருக்கும். வலிமார்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டாங்க பாருங்க. அப்ப நம்ம வாட்டு நம்ம நம்பிக்கை இல்லாம இருந்துட்டு இருந்தோம். வலிமார்கள் மாநாடு தஞ்சாவூர் ஆற்றங்கரை பள்ளிவாசல்ல ஒரு மாநாடு போடுறாங்க 1984. அப்ப அந்த மாநாடு யார் நடத்துறா தெரியுமா? ஜமாத்துல் உலமாங்கிற சபை நடத்துது. மார்க்க அறிஞ்சு இன்னைக்கு அல்லாஹ் அந்த மாதிரி நடத்துறால ஒருத்தர் இல்லாம ஆகிட்டான். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த 15 வருஷ காலத்துல அதை கபரை ஆதரிச்சு பேசுறதுக்கு ஆள் இல்லாம ஆகிட்டான். ஒன்று நாங்க இருந்தாலும் கண்டிக்கிறவங்க பிறந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு என்ன நிலைமை இருந்துச்சு தெரியுமா? அவுலியாக்கள் மாநாடு, வலிமார்கள் மாநாடுன்னு போட்டு அதுல பெரிய பெரிய மௌலானாக்கள்லாம் வர்றாங்க. என்னுடைய உஸ்தாத் எனக்கு ஓய்த்த ஆசிரியர்கள், வேலூர் பாக்கியாத்தில் உள்ள உஸ்தாதுகள், பெரிய பெரிய ஆட்கள், அப்துல் சமத் காலஞ்சர், அப்துல் சமத் சாஹிப், மறுமலர்ச்சி யூசுப், இப்படியான ஆட்கள்லாம் பெரிய பெரிய மௌலானாக்கள், நல்ல அறியப்பட்டவர்கள். இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேச்சாளர்கள் வர்றாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? நீங்க அல்லாஹ்ட்ட கேட்காதீங்க பேசுறாங்க. உலமாக்கள் சொல்லிக்கொண்டு அல்லாஹ்ட்ட நீங்க கேட்கிறது பாவம், அவுலியாட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவுலியாட்ட தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு சொல்றாங்க. நம்ம வேலூர் பாக்கியாத்து சாலிகா தாய் கல்லூரி, அதுக்கு பேர் தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி. அதுல ஒரு பேராசிரியர் இருந்தார், ஷப்பீர் அலி அவருடைய பேர் இருக்காரு, இப்போ இருக்காரு. அந்த ஷப்பீர் அலிங்கிறவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? அவர் உதாரணம் மக்கள்கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க தோசை சுடுறதுன்னு வச்சுக்கிறீங்களேன் அப்ப சொல்றாரு. அவரு மார்க்கத்தை பேசுறவங்க உலமாக்கள் குர்ஆன் ஆயத்தை எடுத்து பேசாம என்ன பேசுறாங்க? நீங்கள் தோசை சுடுவதா இருந்தால் மாவு இருக்குது, நெருப்பு இருக்குது, மாவை கொண்டே நெருப்புல ஊத்துவீங்களா? ஊத்த மாட்டீங்க. என்ன செய்வீங்க? இடையில ஒரு தோசைக்கல் வைக்கணும். அந்த தோசைக்கல்ல வச்சுதான் அதை ஊத்தணும். அப்ப நெருப்புல நேரடியா கொண்டு போய் மாவு ஊட்டீங்கன்னு சொன்னா தோசை கிடைக்குமா உங்களுக்கு? அவர் சொல்றாரு தோசை கிடைக்காது. அப்ப அல்லாஹ்ட்ட போய் நேரடியா ஊட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த கல் தான் ஏற்படும். அவுலியா மாதிரி அந்த ஒரு சட்டியை வச்சுக்கணும், தோசைக்கல்ல வச்சுக்கணும். அவர் வேணுங்கிற அளவுக்கு அப்படி ஆக்கி தருவாரு. நீங்க மாவு அதை ஊத்தணும், உங்களுக்கு தோசை கிடைக்கும். அதுக்குத்தான் நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்க கூடாதுன்னு சொல்றோம். பாருங்க,
ஒரு பெரிய மதரசாவில் வந்துகிட்டு அப்பதான் வந்து குதிக்கிறோம் நாங்க. அங்கே சண்டைக்கு போய் அடிக்க மாட்டாங்க. அறிவு கட்டவங்கள குர்ஆனுக்கு இது மாற்றமா இருக்கப்பா, நீங்க எல்லாம் உலமாக்கள் தானா, நீங்க எல்லாம் மார்க்க அறிஞர்கள் தானா, புடிச்சு அந்த சபையிலேயே நான் என்னுடைய சகோதரர் காலஞ்சென்ற என்னுடைய சகோதரர் அலாவுதீன் எல்லாம் சேர்ந்து நாங்க சண்டைக்கு போறோம். அடிக்க வர்றாங்க. அப்புறம் நாடகம் அரங்கேறியதுன்னு சொல்லி இந்த வண்டவாளத்தை எல்லாம் எடுத்து நோட்டீஸ் ஒரு புஸ்தகம் போட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம மக்கள்கிட்ட வந்து அது பிரச்சனையை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகுதான் அடிக்கணும் வெட்டணும் போகணும்னு சொல்லி நம்ம பத்தா கொடுத்து பெரிய பயங்கரமான இதெல்லாம் உண்டாக்குனாங்க. அப்ப நம்ம அப்ப கூட கேட்டோம், ஏன்பா நீங்க சொல்ற உதாரணம் படி பார்த்தா மாவு கொண்டை நெருப்புல ஊத்துனா மாவு சேதமா போயிடும், நெருப்பு அணைஞ்சு போயிரும்ல. அப்ப அல்லாட்ட நம்ம கேட்டு அளவு செத்து போயிருவானா? நம்ம கேட்டோம், நீங்க அந்த உதாரணத்தை வச்சுக்கிடுவோம். நீ மாவு கொண்டை நெருப்புல நேரம் ஊத்தக்கூடாதுங்கிற, சரி ஊத்தக்கூடாது. ஊத்துனா என்ன செய்யும்? மாவு மட்டும் கெட்டு போகும், நெருப்பு அணைஞ்சு போயிரும்ல. அப்போ உதாரணப்படி என்ன நடக்கும்னு கேட்டா, நம்ம அல்லாஹ்விடத்தில் நேர கையேந்திரம் சொன்னா நம்மளும் செத்து போயிருவோம், அல்லாஹ்வும் செத்து போயிருவான். அவளையா ரெண்டும் காப்பாத்துற அப்படியா பாந்து அப்படி கேட்டோம். இதெல்லாம் பதில் சொல்லலாம, நேர சட்டையை பிடிச்சு கேட்டோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. சரி இந்த கிறுக்கனுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போச்சு. ஜாகில்களை மார்க்க அறிஞர்களாக மக்கள் எடுத்துக்கொள்வார்கள். மக்கள் இத்தகதன் நாசு ஜுஹாலன் ருஅஸா, ஜாகில் மூடர்களை தலைவர்களாக மார்க்க அறிஞர்களாக கருதக்கூடிய காலம் வரும். நாங்களே அது வந்துருச்சு. பேருக்கு ஆலிமு, ஒன்னா நம்பர் மடத்தனமான உலர்கள், இவர்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்களாண்டு கொதிச்சு போய் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியா போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு களத்தில் இறங்கணும். சரி மார்க்க அறிஞர்கள்ங்கிறவங்க மக்கள் அறியாமல் இருந்தா திருத்த வேண்டியவங்க. மார்க்க அறிஞர்களை இதை ஊதி வளர்க்கக்கூடிய நிலைமைக்கு வரும்பொழுதுதான் அப்ப எல்லாத்தையும் அதை பத்தி ஆய்வு பண்ணி களத்தில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்ப எப்பதான் நாங்க விளங்கிட்டோம், நேர போய் ஆளுங்கள்ட்ட கேட்கிறோம், எங்க உஸ்தாதுகள்ட்ட கேட்கிறோம், இப்படிலாம் பண்றீங்க, இப்படிலாம் கெடுக்கலாமாங்க மக்களை, இப்படிலாம் அநியாயம் பண்ணலாமாங்க, அநியாயம் பண்றீங்களா, மூழுதுங்கிறீங்க, கத்தங்கிறீங்க, தட்டுங்கிறீங்க, தாயத்துங்கிறீங்க. அப்ப யாக்குத்துபான்னு சொல்லி ஒரு இதை பயங்கரமா ஓதுவாங்க. யாக்குத்துபான அப்துல் காதர் ஜிலானியை கடவுள் மாதிரி ஆக்கி புகழ்ற பாட்டு. அதுக்கு வந்து எங்க அண்ணன் வந்து பெரிய குறிப்புகள்லாம் எடுத்துட்டு போய் உஸ்தாதுக்கு போய் நானும் எங்க அண்ணனுமா போய் சண்டைக்கு போறோம். இவ்வளவு அநியாயம் இருக்குது, இவ்வளவு அக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்களே, இதை வந்து நீங்க நியாயப்படுத்திக்கிட்டு போய் ஓதிட்டு இருக்கிறீங்களே. அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ்ங்கறாங்கல எப்படி சொல்றான்? ஒமையுனாதி சிமி அல்பம்பி கல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மல்லி அபுவத்திஹி அஜப்துஹு முஸ்லிம் மின்னஜ்லி தாவத்திஹி ஃபல்யது அப்துல் யா அப்துல் காதிர் முஹியத்தீனி. அப்துல் காதர் ஜிலானி சொன்னாரா, இருட்டில் நீங்கள் அமர்ந்து கொண்டு என்னை 1000 முறை அழைத்தால் நான் ஓடோடி வருவேன், உங்கள் தேவையை நிறைவேற்றுவேன், விரைந்து வந்து உங்களுடைய கோரிக்கையை நான் பூர்த்தி செய்வேன், அப்துல் காதிரே முஹியத்தீனே என்று என்னை அழையுங்கள் சொல்லி அப்துல் காதர் ஜிலானி சொன்னதாக அந்த பாட்டுலாம் வரும். அந்த குறிப்புகளை தான் யாக்குத்துபான்னு புஸ்தகமா கூட போட்டோம். அன்னைக்கு எடுத்த அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த கடிதத்தை தான் யாக்குத்துபான்னு ஒரு நூலாக நெஞ்சோம் வெளியிட்டோம் அந்த காலத்திலேயே. அப்ப அந்த யாக்குத்துபாங்கிற அந்த நூலை வச்சு அவங்கள்ட்ட சண்டை போடுறோம். யார்ட்ட? அசரத்து மார்கிட்ட. அப்ப சொல்றாங்க, உனக்கும் புள்ள குட்டி வந்தா, உனக்கும் கல்யாணம் பண்ணி சின்னத்துல தான் பேசுவீங்க, வாழவங்களை துன்யாவுல, அதனால எல்லாரும் இருக்கிறாங்க, அது மாதிரி தான் போக வேண்டி இருக்குது, இதை அடிச்சு வரைச்சு விட்டுருவாங்களா அப்படிங்கிறாரு அசரத்து. மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டிய எங்க உஸ்தாத் சொல்றாரு, அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா நீங்க சொல்றது, இத போய் சொன்னா வேலை போயிருமே, சோத்துக்கு என்ன பண்றது? அப்பதான் சரி ஒண்ணுமே இல்லை இவங்கள்ட்ட, இவங்க ஒரு ஒரு நோக்கத்தோட செயல்படுறாங்கன்னு விளங்கிட்டோம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட அவங்க திறமையில குறைஞ்சார்களா? பெரிய பெரிய திறமையில இருக்கு. குர்ஆனுக்கு அப்படி பிரிச்சு அத்தனை திறமையெல்லாம் இருக்குது. நீங்க சரியில்லை, என்ன சரியில்லை. அதனாலதான் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. தெரிஞ்சுக்கிட்டு மறைக்கிறாங்க. ஹக்குன்னு எதுவும் தெரியும், ஒரு சுயநலத்துக்காக மறைக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட வந்து விவாதத்துக்கு வேண்டவே வரமாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம திறமையெல்லாம் இருக்குது, முடியும், இருக்கிறது தாத்திரில் இருக்க எப்படி முடியும்? அப்ப அந்த மாதிரியான உதாரணங்களை காட்டிக்கொண்டுதான் நாங்க அன்னைக்கு பார்த்தோம். ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்லி நியாயப்படுத்துவாங்களான்னு அன்னைக்கு படுத்தல. யாரு பேசினா தெரியுமா? காலஞ்சென்ற மறுமலர்ச்சி ஆசிரியர், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும். அந்த சபையில ஒரு மௌலவிகள்லாம் ஜாகில்களா போன நேரத்தில் படிக்காத ஒரு மார்க்கத்தை அரபி படிக்காத மறுமலர்ச்சி யூசுப் நாவலர் என்ற ஒரு மேடையில போட்டு சொன்னாரு, நீங்கள் எல்லாம் மௌலவிகளா, நீங்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்களா, வலிமார்கள் மாநாடு என்று போட்டு நீங்கள் மக்களை திருத்தி எடுக்க வேண்டிய நிலையில அவர்களை இணைவிப்பு கொண்டு போறீங்களே. அன்றைக்கு நான் நாகூரிலேயே வலிமார்கள் பேரில் நடக்கிற அனாச்சாரங்களை கண்டித்து நான் அடி வாங்கியவன். நீங்கள் என்ன மார்க்கத்துக்கு அழைக்கிறீர்கள்? அந்த ஆளுக்கு தெரியுது உண்மை. மறுமலர்ச்சி ஆசிரியர் யூசுப் அந்த நேரத்தில் பேசினாரு, அவரை பாராட்டி நம்ம நோட்டீஸ் போட்டோம். ஒருத்தன் தான் பேசலாம். அவ்வளவு பெரிய சபையில பெரிய பெரிய உலமாக்கள் மூலானாக்கள் எல்லாம் தவறான கொள்கையை பிரச்சாரம் பண்ணும் பொழுது அந்த மேடையில் நின்று உறுதியா இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கிறோம்.
அவர் நினைக்கும் போது நான் அவருக்காக துவா செய்யறது. கொள்கை உறுதி அந்த இடத்துல நின்றாங்க, ஒரு பெரிய சபையில் நின்று கொண்டு அதை நியாயப்படுத்தி பேசுற கூப்பிட்டுருக்காங்க. வளையாம நின்றான ஒரு மனுஷன் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நினைச்சு பாக்குறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு போயிட்டாங்க. இந்த உதாரணங்கள் காட்டுவதை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இன்னொரு உதாரணத்தை இருக்கிறீங்களா, இப்ப குடும்பத்தில் இருக்குது ஒருத்தனுக்கு பையனுக்கு சைக்கிள் வாங்கணும். அவன் போய் அத்தாட்ட கேட்பானா அம்மாட்ட கேட்பானா? உதாரணம் காட்டுறான். அம்மாட்ட தான் கேட்பான். அத்தாட்ட லேசில வாங்க முடியாது. அம்மாட்ட கேட்டா அம்மா பக்குவமா அத்தாட்ட சொல்லி வாங்கி தந்துருவாங்க. உதாரணத்தை பாருங்க. அப்ப அல்லாட்ட நீ போய் கேட்க கூடாது. லெவல் தெரிஞ்சு நேக்கா எந்த இடத்துல போடணும், எப்ப அடிச்சு வாங்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தாயுள்ளம் கொண்டவர்களாக அவுலியாக்கள் இருக்கிறார்கள். நம்ம நேர்ல அத்தா தான் தரப்போறாரு, அத்தாவுடைய காசு தான் எல்லாம் சொல்லிக்குவாங்க. அல்லாவுடையதான், அல்லாதான் எல்லாம் சொந்தக்காரன், அதெல்லாம் சந்தேகம் கிடையாது, அல்லாட்ட தான் வாங்கி தர போறாங்க அப்படின்னா அல்லாஹ் புகழ்ற மாதிரி சொல்லிக்கொண்டு என்ன சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அம்மாட்ட தானே கேட்கிறோம், அத்தா தான் காசு கொடுக்க போறாரு, அத்தாவுடைய பொருள் தான், அம்மா சொந்த காசு தர போறது இல்ல, இருந்தாலும் அம்மாட்ட கேட்கிறோம். அந்த மாதிரி தான் அவுலியாக்கள் நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம், அவங்க கையில இருந்து போட்டு தர மாட்டாங்க, அவங்க கேட்ட அல்லாஹ் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி அவுலியாவை அல்லாஹ்வுக்கு கொண்டாடிட்டாங்க. பாருங்க, அல்லாஹ் எனக்கு மனைவி இல்லைங்கிறான். அல்லாஹ் இவங்க தங்களை பிள்ளையாக்கி கொண்டு அவுலியாக்கள் அல்லாஹ்வுடைய மனைவியாக்கி இந்த மாதிரியான கூத்துகள் பண்ணக்கூடிய கதைகளையும் பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அளவற்ற அருளாளன் என்கிறான். அல்லாஹ்வுக்கு சிபத்து என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவில் எடுத்தவள தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறான், பிஸ்மில்லாஹ்வில் எப்படி அறிமுகப்படுத்துறான், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன். எல்லாரும் நீங்களே இறக்கம் காட்டுவீங்க, அவனுடைய இறக்கத்து அன்லிமிட், லிமிட் கிடையாது. அளவற்ற அருளாளன், நிகர் இல்லாத அன்புடையவன். அன்பு உங்கள்கிட்ட என்கிட்டயும் இருக்கும், அதுல ஒரு லிமிட் இருக்கு. கொஞ்ச நேரம் கோவம் வரும் நமக்கு, ஒரு அளவுக்கு மேல நமக்கு பொறுக்க முடியாது. அவன் எப்படிப்பட்டவன், நிகரே இல்லாத அன்புடையவன் என்றெல்லாம் தனக்கு அடைமொழி சுட்டிக் கொண்டவன். லா தை அசுமி ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிறான். லா தக்னத்துமி ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹமத்தை மிஞ்சி விட்டது என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கத்தபாலா நஃப்ஸிஹி ரஹ்மா, ரஹமத்தை தன் மீது விதியாக கடமையாக்கி கொண்டான். எவனும் கட்டாயப்படுத்தல, அவனாவே அருளை தன் மீது கடமையாக்கி கொண்டான். அப்படிப்பட்ட அளவற்ற அருளாளன் என்று சொல்லிட்டு இந்த உதாரணத்தில் அளவற்ற அருளாளன் யாரு? இப்ப ஒரு குழந்தைக்கு, ஒரு மகனுக்கு தாய் அதிக அன்பு செலுத்தக்கூடியவளா தகப்பனா? தாய் தானே. அன்பை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பிள்ளையின் மீது அதிகமா அன்பு செலுத்தக்கூடியது தாயா தந்தையான்னு கொஸ்டின் வச்சுக்கீங்கன்னா தாய் தான். அப்போ நீங்கிற உதாரண பிரகாரம் அல்லாஹ் நம்ம மேல அன்பு செலுத்துவதை விட அவுலியா தான் அன்பு கூட செலுத்துறாரு. அவர் தான் அளவற்ற அருளாளன், அவர் தான் நிகரற்ற. சுப்ஹானல்லாஹ், இது விடுவானா அல்லாஹ்? என்ன நீங்க உதாரணம் காட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு மிஞ்சின ஒரு அருளாளன் இருப்பதாக சொல்றீங்களே, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சால் நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேனே. யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே என்னுடைய ரஹமத்திலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் வகையா நான் மன்னிப்பேன். நான் மன்னிக்கிறேன் எல்லா பாவத்தையும். அப்புறம் என்ன புரோக்கர், நான் மன்னிக்க மாட்டேன், கூட்டிட்டு வா. நான் நேரம் சொல்றேன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன். இன்னைக்கு திருந்து மன்னிக்கிறேன், நீ எவ்வளவு செஞ்சுட்டு போ, எவ்வளவு பெரிய அக்கௌண்ட் பண்ணவனா இருந்துட்டு போ, இப்ப திருந்து புதுசு அன்று பிறந்த பாலகனவனை ஏத்துக்கிறாங்க அல்லாஹ். அப்படிப்பட்ட அளவற்ற அருளாளன் என்று ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு இன்னொரு பக்கம் அல்லாஹ் அருள் இவர்கிட்ட நிக்குமா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அருள் என்ன, அவுலியா அருள் என்ன? இவர் நம்ம மேல எவ்வளவு கருணை வைக்குவாரு, அவன் அந்த அளவு கருணைக்காரனா குடும்பக்காரன், இவங்க தான் கருணை உள்ளவங்க அப்படின்னு சொன்னா இது உதாரணமா? இது அல்லாஹ் மதிக்கிறதா? இந்த மாதிரி உதாரணங்களை கொண்டு நம்முடைய மார்க்க விஷயங்களை தீர்மானிக்க முடியுமா? அல்லாஹ்ட்ட நம்ம தப்பிக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் முதல் விஷயத்தை அல்லாஹ் அளவற்ற அருளாளன்ங்கிறத நீங்க மறுத்தபடி எப்படி நீங்க தௌஹீதா இருக்க முடியும்? எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் நம்பின ஆட்களா இருக்க முடியும்? அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்படி நிறைய சொல்லிட்டு போலாம். ஊடுகள்ல நாடுகள்ல பல இடங்கள்ல இந்த உதாரணங்கள் சொல்லி பொம்பளை எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி உதாரணம் அவங்கள்ட்ட கத்துக்கொண்ட உலமாக்கள் என்ன செய்யறாங்க, உலமாக்கள் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்ட உதாரணம் சொல்றாங்க. அவங்க குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு சொல்றதுக்கு பதிலா நீங்க சொல்ற உதாரணத்தை அவர் கிரகிச்சு வச்சுக்கிட்டு அவன் மேலே போயிட்டு அவன் ஒரு உதாரணம் சொல்லி என்ன செய்யறது, இப்படிலாம் சொல்றது. இப்படியே போய்தான் இந்த ஏகத்துவம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த உதாரணங்கள் காட்டுவது பெரிய தவறு. இப்ப ஓரளவு கிளியர் ஆயிரும். இன்னும் அவர்கள் என்னென்ன ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க, கபர் வணக்கத்துக்கு ஆதரவா ஒரு திரும்ப ஆதாரம் இல்லைங்கிறத இந்த தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த உதாரணங்கள் எப்படி பொய்யானதா இருக்குதோ இன்னும் என்னென்ன உதாரணங்களை எல்லாம் காட்டுகிறார்கள்
என்னென்ன சான்றுகளை எல்லாம் வைத்து தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்துகிறார்கள் என்பதை செய்வோம் நாளைக்கு பார்ப்போம்.